இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு ஊரில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்தன. அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி வந்தார். ஒரு குரங்கு 100 ரூபாய் வீதம் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஓர் அறிவிப்பை அறிவித்தார். என்ன, மரத்துக்கு மரம் தாவுகின்ற இந்த குரங்கை யாராவது விலை கொடுத்து வாங்குவார்களா என்று அந்த மக்கள் இவரை முட்டாள் என்று எண்ணினார்கள். ஒரு சிலர் குரங்குகளை பிடித்து வியாபாரியிடம் கொடுத்தார்கள். அதற்கு பதிலாக 100 ரூபாய் வீதம் பணமும் பெற்றுக்கொண்டார்கள். இது உண்மைதான் என்று அறிந்த ஊர் மக்கள் நிறைய குரங்குகளை பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஊர் மக்களிடம் குரங்குகளை பெற்றுக்கொண்ட அந்த வியாபாரி, இதையெல்லாம் வெளியூர் சென்று விற்று வருகிறேன், அடுத்த முறை நான் ஒரு குரங்கிற்கு 200 ரூபாய் தருகிறேன், நீங்கள் பிடித்து வையுங்கள் என்று ஒரு அறிவிப்பை அறிவித்துவிட்டு சென்றார். அங்கிருக்கும் குரங்குகளையெல்லாம் அந்த ஊர் மக்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். அடுத்த முறை ஒரு குரங்கிற்கு 200 ரூபாயை கொடுத்து அந்த வியாபாரி பெற்றுக்கொண்டார். நாட்கள் சென்றது. மீண்டும் இதை விற்றுவிட்டு வருகிறேன், அடுத்த முறை ஒரு குரங்கிற்கு 500 ரூபாய் தருகிறேன் என்று ஒரு அறிவிப்பை அறிவித்துவிட்டு சென்றார். அங்கு இருக்கும் மக்கள் கண்ணுக்கு தென்படுகின்ற இல்ல கானகத்தில் மறைந்திருந்த பல குரங்குகளை தேடி பிடித்து இருக்கின்ற அனைத்தையும் பிடித்து விட்டார்கள். அதேபோல் வியாபாரி ஊருக்குள் வந்தார். இவர்களிடம் இருக்கின்ற இந்த குரங்கை ஒரு குரங்கு 500 ரூபாய் என்ற வீதத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். மக்களுக்கோ பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் வியாபாரி கிளம்பும் போது ஒரு அறிவிப்பை அறிவித்துவிட்டு சென்றார். அடுத்த முறை நான் வரும்போது 1000 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்கிறேன், இந்த குரங்குக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். மக்கள் எங்கு தேடியும் குரங்கு கிடைக்கவே இல்லை. அப்போது அங்கே ஒருவன் ஒரு கூண்டிலே அடைத்து வைத்து குரங்குகளை விற்று கொண்டிருந்தான். ஒரு குரங்கு 700 ரூபாய் என்ற வீதத்தில். மக்களும் அவனிடம் சென்று விலை கேட்டார்கள். 700 ரூபாய் என்று சொன்னான். என்ன, 700 ரூபாயா? நான் 100 ரூபாய்க்கு கொடுத்து விட்டேனே, நான் 200 ரூபாய்க்கு கொடுத்து விட்டேனே என்று ஆதங்கப்பட்டார்கள். சரி, இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. 700 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் லாபம் 300 ரூபாய் இருக்கும் என்று பணக்காரர்கள் நிறைய குரங்குகளை வாங்கினார்கள். ஏழைகளோ கடனுடனே வாங்கி 1-2 குரங்குகளை வாங்கினார்கள். வெகு நாள் ஆகியும் அந்த குரங்கு வியாபாரி வரவே இல்லை. ஏன் அவர் வரவில்லை என்று இந்த குரங்கு விற்றவனிடம் தேடி கேட்கலாம் என்று அவனை தேடினார்கள். ஆனால் அவனும் இல்லை. இது என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கிறதா? இந்த குரங்கை வாங்கியவன்தான் தன்னுடைய வேலையால் மூலம் இந்த குரங்குகளை 700 ரூபாய்க்கு விற்றுவிட்டு சென்று விட்டான். அப்போது அவன் எவ்வளவு அதிபுத்திசாலியாக பணத்தை ஈட்டுகிறான் என்ற அவனுடைய தந்திரம் மக்களுக்கு அப்போதுதான் விளங்க ஆரம்பித்தது. நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத இந்த குரங்குகளை 700 ரூபாய் கொடுத்து வாங்கி விற்க முடியாத நிலையில் அதற்கு உணவளித்து பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டோமே என்று அப்போதுதான் மக்கள் உணர்ந்தார்கள். நம்முடைய எண்ணத்தை பணமாக்குகிறார்கள் சிலர். இந்த பங்குச்சந்தை கூட இப்படித்தான். பலருக்கு அது லாபம் தருவதில்லை, சிலருக்கு மட்டும்தான் அது லாபத்தை ஈட்ட கொடுக்கும். இந்த குரங்கு வியாபாரத்தில் சொற்ப ஆட்கள் தான் பணக்காரராக முடியும். பெரும்பாலான ஆட்களுக்கு அது பெரும் நஷ்டத்தை தான் கொடுத்தது. அப்படித்தான் இந்த பங்கு சந்தையும் பேராசையும் கூட. ஆகையினால் உங்களுடைய வருமானத்தை மிக கணக்கிட்டு செலவு செய்யுங்கள், அதை அழகாக சேமித்து வையுங்கள். ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பதில் அல்ல அவனுடைய மதிப்பு, அவன் எவ்வளவு அளவிட்டு செலவு செய்கிறான், அதில் எவ்வளவு சேமிக்கிறான் என்பதை பொறுத்தே அவன் மதிப்பு கூடும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.